இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நல்ல ஒரு திருக்குறள் உண்டு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு சொல்லுவாங்க. எப்போ கண்ணில் ஒரு தூசி பட்டால் கை எப்படி உடனே அங்கே ஓடி போய் உதவி செய்தோ, அதை போல ஒரு துன்பம் நெருகையில் உடனே ஓடி போயிட்டு நான் இருக்கிறேன்டா உனக்கு என்று கூட நிற்கிறான் பார்த்தீங்களா, துன்பத்தை களைகிறான் பார்த்தீங்களா, அதுதான் நட்புன்னு சொல்லுவாங்க. ஒரு கஷ்டம் நடக்குது, ஒரு நபருக்கு ஒரு கஷ்டம் நடக்குது, ஒரு 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 வேதனையில் துடிக்கிறான் வச்சிங்களேன், அவனுக்கு நான் இருக்கேன்டா என் தோலை சாஞ்சிக்கோ என்று தோல் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஒரு நட்புன்னு சொல்லலாம், உடனிருப்புன்னு சொல்லலாம், பராமரிப்புன்னு சொன்னால் எப்படி எந்த வார்த்தைகளும் நாம் பயன்படுத்தலாம். நாம் அப்படிப்பட்ட ஒரு உடன் இருப்பாளராக, உற்ற தோழனாக, நண்பனாக, துன்பத்திலே கரம் கொடுக்கும் காப்பாளனாக ஒவ்வொரு வினாடியும் கடவுள் நம்மோடு இருக்கா என்பது இன்றைய தியானம். இன்னைக்கு தியானமே தான். இன்னைக்கு இன்றைய திருப்பாடல் அது எப்படி நான் சொல்றது தெரியல, பாருங்க பார்ப்போம். ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். திருப்பாடல் 23 வாசிச்சு பாருங்க. கோலும் நெடும் கழியும் என்னை தேற்றுமே. என் ஆயர் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, பசும் புல் விளைச்சலுக்கு என்னை கூட்டு போறாரு, நீரோடைக்கு கூட்டு போறாரு, வயிறார சாப்பிடுவார். அவரது கோலும் நெடுங்கழியும், கோல் என்ன அர்த்தம், இடுப்புல தடி வச்சிருப்பான் ஒரு ஆயன். ஒரு விலங்கு அதை நம்முடைய ஆடை தாக்குவது வச்சுங்களா, அந்த தடி வச்சு அடிச்சு துரத்துடுவான், அந்த காப்பாற்றுவான் ஆட்டை. நெடும் கழி பெரிய குச்சி வச்சுருப்பான், மிகப்பெரிய மரமாக இருக்கும், செடியாக இருக்கும், அந்த இலை தழைகள்லாம் ஆட்டுக்கு எட்டாது. அந்த அந்த கிளைகளை தாழ்த்தி கொடுப்பான், நெடும் பெரிய குச்சி வச்சுருப்பான், அதை இழுத்து அப்போ அந்த பிள்ளைக்கு உணவு கொடுப்பான் அந்த ஆயன். அதே போல் என்னுடைய கடவுள் என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. அந்த திருப்பாடல் 23 இன்றைய பல்லவி பாருங்க. ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சோசர்களே, இந்த பராமரிப்பின் நாயகனாக கடவுள் ஒவ்வொரு வினாடியும் நம்ம கூட இருந்து நம்மளை காபந்து பண்றான்னு சொல்லிக்கிற பொழுது, அதை விட ஒரு உடனிருப்பு நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த அதாவது கடவுள் எந்த நிலையிலும் அந்த அவருடைய வார்த்தையே மத்தையில் பாருங்களேன், 28:20 இதோ உலகம் முடியும் வரை நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பாருங்க. நான் உங்களோட போக மாட்டேன், உலகம் முடியும் வரை நான் உங்க கூட இருப்பேன், உங்கள் அனைத்திலும் நான் கூட வந்து உங்களை காவந்து பண்ணுவேன். கடவுள் சொல்ற வார்த்தை பாருங்க பார்ப்போம். வேற என்ன ஆண்டோடைய வாக்குறுதி சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இன்னொன்று பாருங்க பார்ப்போம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இணைச்சட்டம் 31:8. கடவுள் ஒரு வினாடி, ஒரு நாழிகை கூட நம்ம விட்டு இருந்தது கிடையாது. நம்ம கூடவே இருக்கிறார். என் பிள்ளை என்னாச்சு, என் பிள்ளை என்னாச்சு, என் பிள்ளை எப்படி இருக்கிறான், என்னுடைய மகள் எப்படி இருக்கிறா, என்னுடைய மகன் எப்படி இருக்கிறான் என்று ஒவ்வொரு வினாடியும் கடவுள் நம்மோடு நம்மளை பயணிக்கிறார். அந்த காலத்தில் இறைவாக்கினர்கள் அப்படின்னாங்க 2 காரியத்தை பண்ணாங்க. எல்லா இறைவாக்கின 2 காரியத்தை முக்கியமாக பண்ணாங்க. ஒன்று, இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு போகும் பொழுது என்ன பண்ணாங்க, உடனே ஆண்டவர் அனுப்புவார். இப்போ தப்பு பாதையில் போகிறான் பாரு, அவனை அப்படி திருத்தி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ தன்னுடைய அந்த குற்றத்தை கடிந்துரைப்பார்கள். நீ பண்ணுறது தப்பு, நல்ல வழிக்கு திருந்து என்று மீண்டும் கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் தன் நல்ல பாதையை திரும்ப கூட்டு வருவார். ஒன்று, இதை இறைவாக்கினை வழியாக கடவுள் செய்ய தவறியதே கிடையாது. இன்னொரு படி இறைவாக்கினை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, மக்கள் சோர்ந்து வீழுகின்ற பொழுது,
சோர்ந்து உட்கார பொழுது கூட நிற்பாங்க. தைரியமாக இருங்க ஐயா, கடவுள் இருக்காரு. தைரியமாக இருங்க, கடவுள் இருக்காரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொண்டவன் கூட இருந்தால் கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒருத்தவன் நம்ம கூட இருந்தால் எதையும் நம்ம சாதிக்கலாம். அப்பேற்பட்ட நிலையில் நம்மோடு இருந்து நம்மை காக்கின்றவர், உம்மை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விவிலிய வார்த்தை. நீதிமொழிகள் 6:12, ஆண்டவர் என்னாலும் உன் கூட இருக்கிறாரு. அடப்போங்க, வேற என்ன செய்யலாம்னு சொல்லுங்க பாப்பா. வேற ஆண்டவர் செய்யணும். ஆண்டவர் மோசே வருத்தப்படுவார். மோசே, இந்த மக்களை நான் எந்த அளவுக்கு வருந்தி கூப்பிடுறேன்னா இல்லையா, இந்த மக்கள் நான் எந்த அளவுக்கு வருந்தி கூப்பிடுறேனோ அந்த அளவுக்கு என்னை விட்டு விலகி போகிறதுலையே அவங்க குறியாக இருக்காங்கப்பான்னு சொல்லுவார். கடவுள் வருந்தி நம்ம கூட வர்றாரு, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்று. நாம் தான் என்ன பண்ணுறோம், அந்த அவருடைய அரவணைப்பை உணராமல் விலகி 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 போகிறோம். இன்றைய முதல் வாசகம் நம்ம கவனிக்கணும். சக்கரியா அற்புதமான இன்றைக்கு முதல் வாசகம். இன்னைக்கு அதாவது இஸ்ரேல் மக்கள் எப்படி அந்த பாபிலோன்லேருந்து மீண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து தன்னுடைய ஆலயத்தை கட்ட முற்படுகின்ற பொழுது மனம் சோர்ந்து நிற்கிறாங்க. கடவுள் நம்மளை விட்டுட்டாரோ, இனி ஆண்டோடைய பராமரிப்பு நமக்கு கிடைக்காதோ, இவ்வளோ பெரிய ஆலயத்தை நம்ம எப்படி கட்டி எழுப்ப போகிறோம்? சாலமன் ராஜா கட்டிய அப்பேற்பட்ட ஒரு பேராலயமாச்சு, யாவை ஆண்டவர் குடிகொண்ட ஆலயமாச்சு, எப்படி நம்ம கட்டியது எழுப்ப போகிறோம், என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம் என்று மலைத்து நின்று சோர்ந்து உட்காருகின்ற பொழுது சக்கரையோடைய வார்த்தை பாருங்க. இங்கே சகோதரர்களே, நானே சுற்றிலும் நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன். என் மகனே சோர்ந்து உட்காராத. உனக்கு யாரும் ஆதரவு அரவணைப்பு இல்லைன்னு நினைக்காது இல்லையா. அப்படியே ஒரு எல்லையே இல்லாமல் ஒரு ஆடு மாடுகள் மேய்க்க ஒரு பையன் பாதுகாப்பு இருக்காது, பாதுகாப்பு உனக்கு இருக்காது. இஸ்ரேலில் எண்ணிருந்த மனிதர்களும் திரளான கால்நடையும் இருக்குது. அந்நகரம் பொழுது அந்நகரம் மதில் அல்லாத நகரமாக அப்போ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நானே நெருப்பு சுவராக இருப்பேன், உங்களை காவந்து கொண்டு தைரியமாயிரு என்று சக்கரைய வழியாக ஆனதொரு வார்த்தை. நான் இருக்கிறேன், நெருப்பு சுவராக இருக்கிறேன், என்னை தாண்டி யாவும் உள்ளே வந்துடுவான், பார்த்துக்கலாம். அவருடைய வார்த்தை பார்த்தீங்களா சகோதரர்களே. கடவுள் என்னால் நம்ம கூட இருந்து காப்பாற்றுறது வேற என்ன சாட்சி யோசிச்சு பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் எந்த அளவுக்கு நம்மளை காவந்து பண்ணார்னா இதை நச்சது நம்ம பார்க்கணும். நம்ம சகோதரர்களே, மானிட மகன் நகரனும் எதிரிகள் கையிலே ஒப்படைக்கப்படவிருக்கிறார். அவர்களால் கொலை செய்யப்படுவார். ஏன் இந்த வார்த்தை இந்த நினைவு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கடவுள் தம் மகனின் உயிரை கொடுத்து நம்மை மீட்டார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்பா. தன் மகனையே பலியாக கொடுத்து நம்மளை மீட்டார். வேற எப்படி நம்மளை காவது பண்ண முடியும், பாதுகாக்க முடியும் யோசிச்சு பாருங்க பாப்போம். சகோதரர்களே, கடவுள் அனைத்தையும் செய்து நம்ம இன்று வர இடத்துக்கு தான் இருக்கார். நாம தான் என்ன பண்ணுறோம், அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உணராமல் போகிறோம். நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். சகோதரர்களே, எல்லாம் கவனிங்க. இன்றைக்கு நம்மளோட கத்தோலிக்க திரு அவையிலிருந்து எதுக்கு பல சபைகளுக்கு இன்றைக்கி மக்கள் பறந்து ஏன் போகிறாங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். உணர மாட்டுறாங்க தான், உணர்ந்து பார்க்குறோம். ஆனால் நம்ம கூட இருக்காரு. ஒரு சில வீட்டுக்கு அன்பியத்துக்கெல்லாம் போகும்பொழுது மக்களே சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக போயிட்டு நான் போய்ட்டு இங்கே போயிட்டு மந்திரிச்சு வந்தேங்க, தாயத்து கட்டு வந்தோம்னு சொல்லும்போது எனக்கு மனசு வலிக்கும். எனக்கு எதுக்குமே அங்கே போகிறீங்க, கோயிலுக்கு போங்க. நக்கணும் ஆண்டவர் முன்னாடி உட்காருங்கம்மா. அவர் செய்யாத காரியம் மற்ற கடவுள்கள் செய்ய போகிறாங்க. மாதாம்மா அம்மா பாதத்தில் உட்காருங்கம்மா, நமக்காக ஜெபிக்க அவங்க இருக்காங்கம்மா. ஏன்னா சொல்லுவேன் நான். சகோதரர்களே, கடவுள்னு உடனிருப்பை நம்ம உணர்ந்தால் நம்ம எங்கள் அவரோடு பிரிஞ்சு போக மாட்டோம். கடவுள் வாக்கு மாறாத இன்னும் சொல்கிறாரு, நான் உலகம் முடியும் வரை உங்கள் கூட இருக்கிறேன்.
அதை உணர்வோம், ஆசிரியை பெறுவோம். நாளை சந்திப்போம்.